பத்திரிகையாளர் மால்கம் எழுதிய பேரழிவு சிதிலங்களில் நின்றாடும் சதி கோட்பாடுகள் எனும் கட்டுரை சிந்தை இணையதளத்தில் இன்று வெளியாகியுள்ளது. பேரிடர் மற்றும் போர்க்காலங்களில் சதி கோட்பாடுகள் வேகமாக பரவுவதற்கான காரணங்களை மால்கம் இக்கட்டுரையில் ஆராய்ந்துள்ளார். சமூக வலைதள அல்காரிதம்கள் 3 விதமாக முக்கிய தந்திரங்கள் மூலம் பொய்ச் செய்திகளை உண்மை என நம்ப வைப்பதாக அவர் விளக்கியுள்ளார். குழப்பத்தில் ஒழுங்கை தேடுதல் மற்றும் தொடர்பில்லாதவற்றில் தொடர்பை தேடுதல் போன்ற மனித மூளையின் தற்காப்பு உளவியலே இத்தகைய சதி கோட்பாடுகளுக்கு பின்னால் உள்ள கற்பனைகளுக்கு அடிப்படை என்று அவர் கூறியுள்ளார். திடீரென வெடிக்கும் போர், கொரோனா பெருந்தொற்று போன்ற பேரிடர்களின் போது நிலைத்தடுமாறும் மனித மூளை அதிலிருந்து தற்காத்துக் கொள்ளும் உக்தியாக சதி கோட்பாடுகளை பயன்படுத்துவதாக கட்டுரையாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். உணர்ச்சிகளை தூண்டும் செய்திகளை ஆதாரமின்றி பகிராமல் தர்க்க ரீதியாக சிந்திப்பதன் மூலம் 99 விழுக்காடு சதி கோட்பாடுகளை முறியடிக்க முடியும் என்று கட்டுரையாளர் குறிப்பிட்டுள்ளார்.